இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா காளிகேசன் போயிட்டுருக்கோம். இதான் டிக்கெட் 80 ரூபாய். இப்படியே நம்ம வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கா. இது ஒரு பயங்கரமான ரோடு. அங்கேயே இந்த டிம்போ வந்து இப்போ இறங்கி போகுது. நம்ம காளிகேசன் கிளம்ப போகிறோம். இங்கே ஏதோ கோயிலில் பூஜை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்கா. அம்மா ஓ மை காட். ஓ வேற மாதிரி. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜானத வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா காளிகேசன் போயிட்டுருக்கோம். பட் காளிகேசன் போக முடியுமான்னு தெரில, ஓப்பனிங்காக தெரில. ஒன்று காளிகேசன் போகிறோம். அண்ட் ஒருவேளை அங்கே அலோ இல்லைன்னா நம்ம வந்து எப்பவும் போல் கரும்பறைக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம வண்டியில் புது இண்டிகேட்டர் மாற்றியாச்சு. நான் வந்து நண்பன் தான் வாங்கி கொடுத்தான். ஒரிஜினல் எமகா எல்இடி இண்டிகேட்டர். வண்டி வாங்கும்போதே வாங்க நினச்சோம். ஒரு வழியாக வாங்கி மாட்டிட்டாங்க. நம்ம வாங்கினதில்ல, நண்பர் தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணது. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. நேற்று நைட் இருந்து ஃபுல்லாகவே இதை மொத்தமாக கலப்பி இதெல்லாம் மாட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இதில் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் ரேப் பண்ணணும், இந்த வாட்டர் தெரியாத அளவுக்கு. அடுத்த ஒரு விங்லெட் மாட்டலான்னு ஐடியா. அப்புறம் அஃபீஷியல் நம்ம மிரர் இண்டிகேட்டர். ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து நமக்கு வந்து மிரர் இண்டிகேட்டர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ நீட்டாக இருக்கும். அண்ட் இது என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுது. இதனால யாருக்காவது தெரிஞ்சால் ஒன்று சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னு தெரில. பட் வந்து நான் ஹசாடா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஹசாடா போட்டால் மெதுவாக தான் இண்டிகேட்டர் பற்றும். நான் உங்களுக்கு பேக்கில் காமிச்சு தரேன். இவர் இப்போ நார்மலாக பார்த்துது. ஆனால் ஒரே ஒரு இண்டிகேட்டர். ஆனால் அந்த ஒரு இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துது. அதான் ஏன்னு தெரியல. ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி. ஸோ கைஸ், ஒரு வழியாக ஓப்பன் ஆகிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இதுதான் செக் போஸ்ட். டிக்கெட் எடுத்தா இதான் டிக்கெட் 80 ரூபாய். இனி நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி நேரம் உள்ளே போயிட்டு தான். நான் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஸோ கைஸ், நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், இந்த இடத்து வேற மாதிரி இருந்து. இப்படியே நம்ம வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கா. அதான் இந்த இடத்துல அப்படியே வண்டி நின்று உங்களுக்கு இந்த அழகாக காமிக்கணும்னு நம்ம இப்போ நின்னோம். ஸோ கேஸ், டிம்போ ஒரு ஆஃப் ரோட்டுக்கு போகுது. இங்கே பாருங்களேன், இது ஒரு பயங்கரமான ரோடு. அங்கேயே இந்த டிம்போ வந்து இப்போ இறங்கி போகுது. ஆச்சரியம் தான். வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓ குரலி வித்தையா? ஸோ காளிகேசத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுக்க நாங்கள் இங்கே வர வந்துட்டோம். அதான் நடந்து கையில் ஒரு கம்பு வர இருக்குது. ஆனால் அந்த டிம்போ எப்படி போக போகுதுன்னு ஒரு ஐடியா கிடையாது. அங்கே கோயிலில் பூஜை வேறு நடந்துட்டு இருக்கு. பாருங்கள் ஆஃப் ரோட் எப்படி எடுக்குது டிம்போ. ஒரு பயங்கரமாக போகுதா. நிஜமாகவே டிரைவரை பாவட்டுறப்பா. கண்டினியூ பைக்கில் வரதுக்கே நம்ம கஷ்டப்படியும். அப்போ டிம்போவை கொண்டு அட்டிவேட்டை வந்துட்டாருப்பா. இன்னும் டிம்போ அப்படியே போக போகுது. ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு நம்ம காளிகேசன் கிளம்ப போகிறோம். இங்கே ஏதோ கோயிலில் பூஜை நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம நேரம் அப்படியே கரும்பறை போக வேண்டியதான். ஸோ அங்கே வனத்துறை அப்படிலாம் போட்டிருக்கு பாருங்கள். ஆனால் வேறு லெவல் டிம்போ ஆஃப் ரோடெல்லாம். ஸோ அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சுழலை பார்த்தோம். அம்மா பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. அம்மா ஓ மை காட். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த சுழல். யாரும் காட்டாத ஒரு பெரிய ஆத்திரத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். சுழலை மேலே வந்து பார்த்தா எப்படி இருக்கு, கீழே வந்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஓ வேற மாதிரி நம்ம பார்த்த வேற எல்லாம் வருமா?
கைஸ் நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். போகும்போது த பியூட்டிஃபுல் வியூ இதான் ஃபஸ்ட்டு இங்கே காலேஜ் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஏமாரோட பாலத்தை தான் கிராஸ் பண்ணி வருவீங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். வர வழி நிறைய ஆஃப் ரோடெலாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்கா. இந்த பாதைக்கு இந்த சைடு இந்த வியூ இருக்கா, வேறு அந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடும் பயங்கரமாக வியூ இருக்கும். அதான் இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டியே.